ரெண்டாவது என்னன்னா இந்த சீமான் என்பவர் யாரு? இவரை பொறுத்த வரைக்கும் இவர் காவிகளுடைய ஏஜெண்டா செயல்படக்கூடியவர். அங்கே எப்படி மும்பையில சிவசேனா இருக்கின்றதோ அந்த மாதிரி இங்க உள்ள தமிழகத்து சிவசேனா இவர். தமிழ் மொழியை தவிர வேற எவனும் இருக்கக்கூடாது. அதாவது திமுக அந்த திராவிட கட்சிகளுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாஜக இவருக்கு சில ரொட்டி துண்டுகளை போட்டு பாலாட்ட வைத்திருக்கின்றாரு. அதனாலதான் உருது முஸ்லீம் தமிழர்கள் கிடையாதான். நல்லா கவனிங்க, உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் தமிழர்கள் கிடையாதான். பிராமணர்கள்லாம் தமிழர்களாம். எப்படிப்பட்ட தீர்ப்பு பாத்தீங்களா? இந்த தீர்ப்பை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். உனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ யாருன்றது விளங்கிருச்சு. உன்னுடைய பேண்ட் கிளண்டு விழுந்து நீ உள்ள போட்டுக்கிறது காவி டவுசர் என்பது தெரிந்து விட்டது. நீ சொன்ன இந்த விஷயத்தின் வாயிலாக விளங்கி விட்டதா இல்லையா? சீமான் என்பது எல்லாம் இனவெறியின் அடிப்படையில் தமிழன் தான் சிறந்தவன், தமிழன் தான். அப்ப தமிழன் தான் சிறந்தவன்னா நான் தமிழ்ல தான் எதையுமே பேசுவேன். அருணனை திட்டது மட்டும் லூசுன்னு திட்டுவார். லூசுன்றது தமிழ் வார்த்தையா எப்ப சேர்த்தாங்க சொல்லு பார்ப்போம். ஆதாரம் காட்ட முடியுமா? அப்போ சரி தமிழன் தான் சிறப்பு, தமிழ் தான் சிறப்புன்றிய. உன்னைய நான் சொல்றேன், சீமான் ஒரு கிறுக்கு பைய, அவன் ஒரு பைத்தியக்காரன், தமிழ்ல திட்டுறான், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாரா? எப்படி என்னை திட்டுன? அப்ப செய்தி மேட்ரா மொழி மேட்ரா? மொழி என்பது ஒரு விஷயத்தை இன்னொருத்தவருக்கு எடுத்து சொல்வதற்குண்டான ஒரு பாஷை. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் செயல்படலாம். செய்தி என்னன்றதுதான் மேட்ரே ஒழிய மொழிவெறி பிடித்து இந்த மாதிரி மொழிவெறியின் அடிப்படையில் எல்லா நாட்டுக்காரன் இருந்தான்னா நம்ம வாழ முடியுமா? தமிழ் நாட்டுக்காரன் வாழ முடியுமா? நீ யோசனை பண்ணி பார்த்தியா? இந்த மாதிரி மலையாளத்துக்காரன் மொழிவெறி பிடிச்சவனா இருந்தான்னா தமிழ்நாட்டுக்காரன் கேரளால போய் வாழ முடியுமா? தமிழ்நாட்டுக்காரன் வேற ஊர்ல போய் வாழ முடியுமா? தமிழ்நாட்டுக்காரன் மும்பையில போய் வாழ முடியுமா? அவன் அடிச்சு நொறுக்குவான், விரட்டுவான், ஓடுறா, உங்க நாட்டுக்கு ஓடுறான்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப மனிதநேயம் முக்கியம், மனிதாயமானம் முக்கியம் என்பதெல்லாம் இல்லாம இவருடைய வேலையை எப்படி இருக்கின்றது என்றால் இது மொழிவெறி பிடித்தவரால்தான் இவர் இருக்கின்றார் அப்படின்றத நாம இதுல விளங்கிக்கிறோம். இஸ்லாம் மொழிவெறியை ஒழித்தது. இஸ்லாம் தான் மொழிவெறியை டோட்டலா ஒழிச்சது மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, மொழினால எந்த விதமான சிறப்பும் கிடையாது, மொழிக்கு என்று எந்த சிறப்பும் கிடையாது. எல்லாரையும் அல்லாஹ் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து தான் படைத்திருக்கின்றான். இதுல இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் தான் சிறந்தவன், அல்லாஹ்வை அஞ்சு நடப்பவன் தான் சிறந்தவனை ஒழிய அஜமியை விட ஒரு அரபி சிறந்தவன் சொல்லாத. அல்லாஹ்விடத்துல யார் அஞ்சு நடக்கக்கூடியவனா இருக்கியோ அவன் தான் சிறந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. அதனாலதான் பாங்கு சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்பு. அந்த உயர்ந்த பொறுப்பை அபிசீனிய நாட்டு அடிமையான பிலால் ரலியல்லாஹு அவங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தியா? இப்படிப்பட்ட மார்க்கத்துல இதுலதான் சரியான தீர்வுகள் இருக்கு. மொழிவெறி பிடிச்ச அலையிற மொழினால என்ன சிறப்பு இருக்கின்றது? ஒரு சிறப்பும் கிடையாது. நம்ம என்ன திட்டம் போட்டா தமிழ்நாட்டில் பிறக்கணும் முடிவெடுத்தோம்? இந்த சீமான் இங்க ஒரு திட்டம் போட்டா நீ முடிவெடுத்த? ஒண்ணும் கிடையாது. நீ பிறந்துட்ட தமிழ்ல பேசுறதுல பாதி எல்லாம் விளங்காத மொழிகள் தான், வாயில சொல்ல முடியாத வார்த்தைகளை தான் பேசுற அம்புட்டை. அதெல்லாம் இதுல சொல்ல முடியாது, இந்த மேடையில சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகள். அதெல்லாம் சொல்லி திட்டினா தமிழ் மொழி நீ ஒத்துக்கொள்வாயா? அப்ப இந்த மாதிரியாக மொழிவெறி பிடித்து அடையக்கூடியவர்களாக இவர் இருக்கின்றார். இவர் ரொம்ப மோசமான ஆள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். காவிகளுடைய ஏஜெண்டாகத்தான் செயல்படுகின்றார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுல எக்கச்சக்கமான ஓட்டு வாங்கி மக்கள் நல கூட்டணியை விட கூட ஓட்டு வாங்க போறேன்னு சொல்லி வேற சவால் விட்டு இருக்காரு. வெளிப்படையா பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துடுறேன். நல்லது, குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறீங்க. இவர் விட்ட சவால் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருக்குறள்ல பத்தி ஏதாவது தப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நிரூபித்தால் தீ குளிச்சு சாவேன் தயார்னு சொன்னார். எனது மறையை மிஞ்சிய ஒரு திருமறை, ஒரு வாழ்வியல் நன்னறி உலகத்தில் எவரிடத்தில் உண்டு? இல்ல. நீங்க எல்லாருமே விரிச்சு வைங்களேன், நானே எனது மறையை வச்சு படிக்கிறேன். என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதையும் எரிச்சிட்டு நானும் தீ குளிச்சு சாகுறேன். தவி ஜமாத்துல லெட்டர் எழுதணும், சரி வா நாங்க நிரூபிக்கிறோம், நீ எப்படி சாவரன்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு கடிதம் போட்டோமா, வாயை போட்டு அதெல்லாம் ஓட்டம். நம்ம மக்கள் கேட்கறாங்க, தீ குளிச்சு சாவ போறீங்களா? அப்படி தீ குளிக்கும் போது நீங்க எந்த சீயக்கா போடுவீங்க அப்படின்னா நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பதில காணும். அப்ப இதுதான் அவருடைய நிலைமை. அப்ப இப்படி நீ சரியா சொல்லி உண்மையானதா இருந்தா வந்திருக்கணுமா இல்லையா? வரல, ஆள் ஓட்டம் எடுத்துட்டாரு, ஓடி போயிட்டாரு.
இது வரைக்கும் பதில காணும். அப்பனா ஓட்டம் தானே, ஓடி விட்டு எல்லாம் பேச்சு ஃபுல்லா அதை விட நான் கூட ஓட்டு வாங்குவேன். முதல்ல 234 வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டீங்க? 234 பேரை தேர்த்துறதே உனக்கு சிரமம் முதல்ல. அதுல வந்துகிட்டு கூடுதலான ஓட்டு வாங்குவேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு ஏற்கனவே சொன்னார், தமிழீழம் அமைந்தால்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாரு. அதுவும் போய் தமிழீழம் அமைஞ்சு போச்சா? கல்யாணம் பண்ணிட்டாரு. தமிழீழத்து விதவை பெண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன் வெட்டி சித்தாந்த மேல பேசினார். அப்படி சரியான ஆளா இருந்தா அப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்படி எத்தனை பெண்கள் இருக்காங்க. கோடீஸ்வரர் காளிமுத்துடைய பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பெண்மணி தமிழீழத்து விதவையா என்னன்னு நமக்கு தெரியல. எப்ப அவங்க கல்யாணம் பண்ணாங்க, எப்ப டைவர்ஸ் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்காரர் சொல்லுங்க. கொஞ்சம் மூத்த புருஷன் யாரு, அவர் தமிழீழத்துல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க. அப்போ இப்படி நீங்க பார்த்து கொண்டீர்களே, ஆனால் இதுதான் இவருடைய வேலையாக இருக்கின்றது. இது ஒரு விஷப்பாம்பு. எப்படி பாண்டே என்பவர் ஒரு விஷப்பாம்போ அந்த மாதிரி சீமான் என்பவரும் ஒரு விஷப்பாம்பு என்பதை மக்கள் விளங்கி மனித நேயத்துக்கு எதிராக எவன் பேசினாலும் சரி நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்பதை மனித நேயத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவானால்